வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் டார்கெட்ஸும் நம்ம டெய்லி நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். ஸோ மேக் பண்ணிவிட்டு இது நம்ம வந்துட்டு ப்ரீவியஸாக ப்ரொவைட் பண்ண டார்கெட்ஸ் தான் இது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஷியோராக வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸுமே இருந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் பை பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் கம்ப்ளீட் ஆகும் வித் குட்டி ஸ்டாப் லாஸோட. ஓகே, ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்து ஒரு என்னோட லாஸ்ட் மந்த் செப்டம்பர் மந்த்துக்கான ஒரு ஃபுல் ரிப்போர்ட், என்னோட செப்டம்பர் மந்த் என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் புக்கிங்கான ஒரு ஃபுல் ரிப்போர்ட்டை வந்துட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ரிவீல் ஆகும். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா செப்டம்பர் மந்த் வந்துட்டு ஒரு சூப்பர்பான மூவ் இருந்தது. எவ்ரி மந்த்தும் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். பட் எனக்கு கொஞ்சம் டைம் கன்சம்ஷன் இருக்கிறதுனால என்னால் ப்ராப்பராக அதை பண்ண முடியல. பட் இப்போது நான் வந்துட்டு என்னோடய லாஸ்ட் மந்த் வந்துட்டு எப்படி இருந்தது, என்னோடய ஃபுல் நான் அட்டென்ட் பண்ண ட்ரேட்ஸ் எவ்வளவு, என்னோடய ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோங்கிறத வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷுவராக அதை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு நம்மளோட அனாலிசிஸ் தென் நம்மளோட டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸ் இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் இருக்கும். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். மந்த் எண்டில் நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்ம இருப்போம். அந்த குட்டி ஸ்டாப் லாஸ் கூட நமக்கு அங்கே விசிபிள் இருக்காது. ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டில் தான் நம்ம இருப்போம். ஸோ அதுக்கான ஒரு ஃபுல் கிளியர் ரிப்போர்ட்டை தான் நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஷுவராக நம்ம சேனலில் நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அதுவும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ எவ்ரி மந்த்தும் இந்த மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு மந்த் எண்டில் வந்துட்டு என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் புக்கிங் நான் எவ்வளோ ட்ரேட்ஸ் அட்டென்ட் பண்ணேங்கிற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷோ பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் லாஸ்ட் மந்த்லேருந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போது வந்துட்டு வெனஸ்டே நம்ம வந்துட்டு மார்க்கெட் எப்படி மூவ் இருந்தது, நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ். தென் நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இது October 1 ஸ்டார்ட் வந்து செம்மையான ஒரு ஸ்டார்ட்டாக இருந்தது இல்லையா இந்த மந்த். இப்போ October 1 ஸ்டார்டிங் வந்துட்டு பயங்கரமான ஸ்டார்டிங்காக இருந்தது. ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இந்த மந்த் நமக்கு இப்போ வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிக்கான October 1 அனாலிசிஸ் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்து என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஏன் அப்படிங்கிறத வீடியோ வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். என்ட்ரி எக்ஸிட்கான ஃபுல் கிளியர் வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் என்ட்ராகுங்க, அட்டென்ட் பண்ணுங்கள். ஷுவராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட நம்மளோட எவ்ரிடே மூவும் போயிட்டுருக்கு. October 1 ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். 10 மினிட்ஸ் அட்டன் பண்ணலை. நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்மளோட ட்ரெண்ட் லைனில் நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிது. ஸோ இதை வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 54814 நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கணும். இங்கே நமக்கு வந்து அப்வர்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் எங்கன்னா கால் ப்ரைஸில் நம்ம வந்து பை பண்ணணும். பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும். இங்கே வந்துட்டு பாருங்கள், ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் நமக்கு October 1 மூவ் இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், இதோட ஹை வேல்யூ வரைக்குமே வந்துட்டு 55394 வரைக்குமே வந்துட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங். சாலிடாக ஒரு 580 பாயிண்ட்ஸ் வந்துட்டு சிங்கிள் ட்ரேடில் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் பேங்க் நிஃப்டி வெனஸ்டே ஸ்டேட்டஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங் மந்த் ஸ்டார்டிங். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் வந்து சூப்பர்பான மூவாக இருந்தது. செம்மையான ஒரு ஹைக் வேல்யூ ஆக்சுவலி இல்லையா. சிங்கிள் ட்ரேடு தான், ஒரே ட்ரேட் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். இதை வந்துட்டு ஒரு மேக்ஸிமமாக நீங்கள் வந்து ஒரு 580 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து சாலிடாக ப்ராஃபிட் சிங்கிள் ட்ரேடில் ப்ராஃபிட் புக்கிங்கோட சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து உங்கள் ட்ரேட்ஸ் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு நீங்கள்கிட்ட வெளில வந்திருக்கலாம். ஆக்சுவலி இதில் நீங்கள் வந்துட்டு எங்கே மினிமமாக நீங்கள் உங்கள் டார்கெட் நம்ம லைன் பாருங்களேன், நம்மளோட எல்லா லைனுமே இங்கே அச்சீவ்டு. நம்ம ப்ரொவைட் பண்ண அவ்வளோ எல்லா டார்கெட் லைனுமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அச்சீவ்டு. எல்லாமே அப் ட்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது. ஸோ இங்கே நம்ம என்ன ஃபாலோ பண்ணோன்னா அப் ட்ரெண்டில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நீங்கள் டார்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இங்கே வந்துட்டு அந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இங்கே ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி என்ட்ரானோ பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா டார்கெட் லைனுமே நமக்கு டார்கெட் அச்சீவ்டு தான்.
இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ அந்த அளவுக்கு நம்ம டார்கெட் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. மேக்ஸிமம் எப்போவுமே ப்ராஃபிட் வந்து ஒரு மேக்ஸிமமாகவும், ஸ்டாப் லாஸ் எப்போவுமே மினிமமாகவும் தான் வந்துட்டு ஹிட் ஆகும். அப்படி தான் நம்மளோட செட்டப்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், நம்ம அனாலிசிஸை வாட்ச் பண்ணுங்கள், நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் உங்களோட எவ்ரிடே மூவும் இருக்கும். அட் த சேம் டைம் வித் குட்டி குட்டி ஸ்டாப் லாஸும் உண்டு. ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் இப்போ பார்த்தாச்சு. ஸோ சிங்கிள் ட்ரேடில் நம்ம ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக நம்மளை எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை, கொஞ்சம் லேட்டராக கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. பட் இதுவே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் இல்லையா? ஸோ அதனால் நான் சிங்கிள் ட்ரேடோடையே நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்துட்டு வெனஸ்டே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மூவ் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம போத் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, நம்ம வந்து வரி பண்ணணும் தேவையில்லை. ஸோ போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 55 491 55 719, then 55 995, then 56 232, 56 399, then 566 40, 56 883, 570 78. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா பேங்க் நிஃப்டிக்கு. ஓகேயா? இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 551 59, தென் 54 960, தென் 547 97, தென் 545 73, then 544 13, then 542 09, then 540 76, finally 53 95 9. ஓகேவா? ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். பேங்க் நிஃப்டிக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் என்ட்ராகுங்க, ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஓகேயா? ஷியராக வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி 50க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெனஸ்டே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. வாங்க நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் இப்போ பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா அதுவும் சூப்பராக தான் இருந்தது மார்க்கெட் மூவ். ஆக்சுவலி மந்த் ஸ்டார்டிங் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் மார்க்கெட்டில் ட்ரேடில். வாங்க இப்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை நம்ம என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கேயும் அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் கிடச்சிது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24654 நம்ம பை பண்ணியிருக்கணும். இங்கே நம்ம கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட் நீங்கள் செட் பண்ணியிருந்துருக்கலாம். இங்கேருந்து நீங்கள் ஒரு மினிமம் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீட்டாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கலாம். 24694 வரைக்கும் இதோட ஹைக் வரைக்கும் இங்கே வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து சூப்பராக ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக வெளில வந்திருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். சேம் லைனில் அகைன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24659 நம்ம பை பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து பாருங்களேன், இங்கேருந்து மார்க்கெட் சூப்பர் மூவ் தான். இங்கேருந்து இதோட ஹைக்கு வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளில வந்திருக்கலாம். 24812 வரைக்கும் வந்துட்டு இதோட ஹைக் வரைக்குமே வந்து நமக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் ட்ரேடில் ஒரு 247 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் சூப்பராக மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கலாம். ஓகே, நிஃப்டி 50ல்.
ஏன்னா இங்கேயும் பாருங்கள் நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம பை பண்ணியாச்சு, கால் ப்ரைஸில் பை பண்ணியாச்சு. பை பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் உங்கள் டார்கெட் அச்சீவ்டு தான், இங்கே நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் உங்கள் டார்கெட் அச்சீவ்டு தான். அதுக்கும் மேக்ஸிமமாக தான் நம்மளோட டார்கெட் வந்துட்டு வெனஸ்டே அச்சீவ் ஆச்சு. ஓகேயா, சாலிடாக 247 பாயிண்ட் செகண்ட் ட்ரேட், ஒரே ட்ரேட் சிங்கிள் ட்ரேடில் ஒரு 247 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நமக்கு. நம்ம செட்டப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷூராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிட்ருக்கு, நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஓகேயா, இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்திங்கன்னா அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்துட்டு ரிவர்சலில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஆக்சுவலி இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ஸ் தான் இல்லையா. இதுக்கு ஹை வேல்யூ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் தான் நமக்கு. பட் இங்கே நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன், லேட்டாக நம்மளோட ப்ரீமியம் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோடு நம்ம வந்துட்டு ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வர்றது சேஃப் மூவ். ஓகேயா, அந்த ரீசனுக்காக தான் நான் என்னோடய டார்கெட் வந்து இங்கேயே நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேயே நான் எக்ஸிட் ஆகிட்டு நான் வெளியே வந்தாச்சு. பட் இதோட ஹைக் வரைக்குமே நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். பட் இங்கே டைம் டிலே, லாட் ஆஃப் டைம் டிலே. ஸோ அதனால் அது நமக்கு ப்ரீமியம் ரேட் ரெடியூஸ் ஆகும்போது ப்ராஃபிட்டில் நமக்கு வந்து ப்ராஃபிட் வேல்யூஸும் நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். அந்த ரீசனுக்காக தான் நான் இங்கே என்னோடய ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் ட்ரேட் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணதுலேயே நமக்கு வந்து ஒரு 247 பாயிண்ட் வந்து மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட தேர்ட் ட்ரேட் ரிவர்சலில் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24760 நீங்கள் பை பண்ணியிருக்கணும். பை பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள், இங்கே வந்துட்டு நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் கொடுக்காம இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆச்சு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட க்ளோசிங்கில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் இல்லையா, 24781 இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ். ஸோ இங்கே வந்து ஒரு 21 பாயிண்ட் ரொம்ப ஒரு குட்டி ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் தான். ஒரு 21 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்க்கலாம். ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்த்திங்கன்னா அகைன் நம்ம லைன்லேயே வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். 24804 வந்துட்டு நீங்கள் பை பண்ணியிருக்கணும். பை பண்ணியிருந்தீங்கன்னா இதோட ஹை வேல்யூ வரைக்கும் நமக்கு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங் தான். 24867 வரைக்கும் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு ஒரு சிங்கிள் ட்ரேடில் உங்களுக்கு வந்து ஒரு 63 பாயிண்ட் மேக்ஸிமமான ப்ராஃபிட். ஒரே ட்ரேடில் 63 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோடு நீங்கள் நீட்டாக வெளில வந்திருக்கலாம். இது ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட். ஓகேயா, ஸோ இங்கே நான் என்னோடய ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அகைன் வந்து இங்கே ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணி இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அந்த மாதிரி. சரியா, ஏன்னா ப்ரீமியம் ஒரே ட்ரேட் நம்ம அட்டன் பண்ண ட்ரேட் வந்து ரொம்ப டிலேடாக நமக்கு அச்சீவ் ஆச்சுன்னா ப்ரீமியம் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். நான் அந்த ரீசனுக்காக நான் சொல்கிறேன். ஓகேயா, ஸோ இங்கே ஒரு 63. ஸோ ஓவரால் நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் இங்கே தேர்ட் ட்ரேடில் மட்டும் ஒரு 21 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட். மற்றபடி எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் தான். ஓவரால் 350 பாயிண்ட் வந்துட்டு சாலிடாக ப்ராஃபிட் புக்கிங். அதில் ஒரு 21 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 329 பாயிண்ட் சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நிஃப்டி 50யும் க்ளோஸ் ஆச்சு. ஆல்ரெடி நம்ம பேங்க் நிஃப்டியில் 580 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட், இங்கே ஒரு 320 பாயிண்ட் ப்ராஃபிட். ஓவரால் 900 பாயிண்ட்ஸ் சாலிடாக ஒரு மேக்ஸிமமான பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங் சிங்கிள் டே ஒரே நாளில் நமக்கு வந்து 900 பாயிண்ட் வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கு வெனஸ்டே ட்ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தான் நம்மளோட டார்கெட்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எவ்ரி லைன் நம்ம ப்ரொவைட் பண்ண எவ்ரி டார்கெட் லைனுமே நமக்கு அச்சீவ்டு இல்லையா. ஸோ இவ்வளோ அக்யூரசி லெவலோட நமக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்கள். தென் அட் த சேம் டைம் நம்ம சொல்கிற ரூல்ஸை அப்போ ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஷூராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வெனஸ்டேக்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி அக்டோபர் 1க்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்தாச்சு. வாங்க இப்போ வந்துட்டு அக்டோபர் 3 ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். தென் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு பார்த்துட்டு ஸோ லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24962, தென் 25114, தென் 25229, 25338, 25399,
then 25507, then 25562, then 25669. இதுதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. இப்போ நமக்கு நிஃப்டி 50 மூவ் நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் இதுதான். இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 24783, 24571, then 24504, then 24387, then 24311, then 24240, 24191, then 24133. ஸோ இதான் நம்ம டார்கெட்ஸ். நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இது தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ போத் ப்ரொவைட் பண்ணியாச்சு. நிஃப்டி 50க்கும் பார்த்தாச்சு, பேங்க் நிஃப்டிக்கும் ஆல்ரெடி வெனஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸும் பார்த்துட்டோம். அட் த சேம் டைம் நம்ம வந்து நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ், ஐ மீன் ஃப்ரைடே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஷூராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடச்சிட்ருக்கு. நம்மளோட குட்டி குட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். என்ட்ரி எக்ஸிட்டில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வீடியோஸை ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது. அட் த சேம் டைம் ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக நான் வந்துட்டு லாஸ்ட் மந்த் செப்டம்பர் மந்த்துக்கான ஒரு ஃபுல் கிளியர் என்னோடய ரிப்போர்ட், ஆக்சுவலி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷியோராக அதை வாட்ச் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ராஃபிட் புக்கிங், எவ்வளோ லாஸ் ஹிட் ஆச்சு, நான் எத்தனை ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மந்த்துக்கான டீட்டெயில்ஸ் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ஷியோராக பாருங்கள். எவ்ரி மந்த்தும் நான் இந்த மாதிரி என்னோடய ரிப்போர்ட் ஷோ பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.